கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தென்னம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சமீபத்தில் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது பொதுவாக நம்ம குளோபலி நம்ம டைம் கால்குலேட் பண்ணும்போது அந்த கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். கிரீன்விச் அப்படிங்கிறது ஒரு இடம், இங்கிலாண்டில் இருக்கக்கூடியது. அங்கே 0 டிகிரி பிரைம் மெரிடியன், அதாவது லேட்டிடியூட் லாஞ்சிடியூட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த லாஞ்சிடியூட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம். அது 0 டிகிரி போகக்கூடிய லாஞ்சிடியூட் வச்சு தான் நம்ம உலகம் முழுக்கவே டைம் கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது உஜ்ஜைனில். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, மகாகால் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வேணும். அது உஜ்ஜைனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், உஜ்ஜைனை பிரைம் மெரிடியனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன சில விஷயங்கள் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டு பல மீடியாக்களில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவர் சொன்னது கடகரேகையும் பூமத்திய ரேகையும் சேருகின்ற இடம் உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக ஒரு கருத்து பரவிடுச்சு. இது தொடர்பாக சில விளக்கங்கள் நாம் பெற வேண்டியிருக்கு. அதனால் நம்முடைய சீஃப் கெஸ்ட்டை நம்ம அழைச்சிருக்கோம். திரு ரங்கரத்னம் கோபு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் வரலாற்று ஆய்வாளர். ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏன் அவரை கூப்பிட்டோம் அப்படின்னா, வராஹமிஹிரா சயின்ஸ் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் பண்ணிகிட்ருக்கார். அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பண்டைய அறிவியல் கணிதம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, அதே போல் பரவலாக மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவரை இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சௌக்கியமா. சந்தோஷம். ஆகவே உங்களை இந்த வராஹமிஹிரா சயின்ஸ் ஃபோரம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க. இப்போ அதில் இது இந்திய வானியல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பல இடங்களில் பேசியிருக்கீங்க. அந்த வீடியோக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ அதனால் அந்த கேள்வி என்ன அப்படின்னா, கல்வி அமைச்சர் ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தார்? அந்த கடகரேகையும் பூமத்திய ரேகையும் சேருகின்ற இடம்னு சொன்னாரா, அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா? அங்கேருந்தே ஆரம்பிப்போம். அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நானும் இந்த பத்திரிகையில ஏதோ ஒரு செய்தி தான் பார்த்தேன். ஆன்லைன்ல ஏதோ வெப்சைட்ல பத்திரிகையில் ஏதோ வந்தது. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு சரிவா தெரியல. கடகரேகையும் பூமத்திய ரேகையும் சந்திக்காது. அது ரெண்டும் பேரலல் லைன்ஸ். அதனால அது சேராது. அவர் கிரீன்விச் மெரிடியனுங்கிறது தீர்க்க ரேகை. நீங்க சொன்ன மாதிரி கடகரேகையும் பூமத்திய ரேகையும் அட்சரேகை, லாட்டிடியூட்னு சொல்றது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரீன்விச்சுக்கெல்லாம் முன்னாடியுடைய உஜ்ஜைன் வழியா வந்த கோடு தான், அந்த தீர்க்க ரேகை தான் மிக பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அது கரெக்ட். இந்திய வானியல் சாஸ்திரங்கள்ல சூரிய சித்தாந்தம் மாதிரி பல பழைய சித்தாந்த வானியல் நூல்கள்லையும், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஆரியபட்ட, பிரம்மகுப்த, அப்புறம் பல பேர், பாஸ்கரர், இவங்க எல்லாம், வராஹமிஹிரர், பாஸ்கரர், பின்னாடி நிறைய வந்தவங்கலாம் இருக்காங்க. ரொம்ப தெளிவா உஜ்ஜைன் வழியா வர கோடு தான் இந்தியாவுடைய பிரதான தீர்க்க ரேகையாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது நம்ம இன்னைக்கு கிரீன்விச் மெரிடியன் 0 டிகிரி லாங்கிடியூட் பிரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தீர்க்க ரேகை. அதே மாதிரி உஜ்ஜைன் வழியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்த் போல், சவுத் போல்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வட துருவம், தென் துருவம்னு சொல்றாங்க. அது கரெக்டான பேர் கிடையாது. அது இப்போ சமீபத்துல ஏதோ வச்ச பேரு. நம்ம இந்திய வானியல்ல நார்த் போல் அப்படிங்கிறதுக்கு மேரு அப்படின்னு ஒரு பேரும், சவுத் போல் அப்படிங்கிறதுக்கு வடவாமுகம் அப்படின்னு தான் அவங்க பேர் வச்சிருக்காங்க. அதாவது அந்த பூகோளத்துல அந்த மேருல இருந்து வடவாமுகம் வரையும் வழியா கோடு எல்லா பக்கமும் போகுது. உலகம் முழுக்க அந்த கோடு போறது. எல்லாமே அதுக்கு ஆரஞ்சுல கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஆரஞ்சு பழத்துல கோடு போட்ட மாதிரி. சோ அதுல ஒரு கோடு எல்லா இடத்துலயும் கோடு போறதுனால அது இந்தியாவுக்கு நம்ம அப்ப இங்கிலாந்துலாம் ஒண்ணும் பெரிய ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு காட்டுவாசி நாடா இருந்தது. சோ அப்போ உஜ்ஜைன் வழியா போகிற அந்த கோடை தான் பிரதான தீர்க்க ரேகையாக இந்தியால எல்லா புக்ஸும் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த தீர்க்க ரேகை பஞ்சாங்கங்கள்லாம் அப்படிதான் இருந்திருக்கு. அதை வச்சுதான் மையமா வச்சுதான் இருந்திருக்கு இல்லையா? பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாங்கத்துல உங்களுக்கு தீர்க்க ரேகை கணக்கு. பஞ்சாங்கிறது கேலண்டர் மாதிரி. அதுல அந்த கேலண்டர்ல அதுல என்ன இருக்கும்னா, வாரம், திதி, நட்சத்திரம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், யோகம், கரணம், இந்த மாதிரி பல தகவல்கள்லாம் இருக்கும். தேதி, நாள் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா?
இந்த புண்ணிய நாள், திருவிழா நாள் இதெல்லாம் இருக்கும். அது கேலண்டர். ஆமா. அது வந்து அதை ஆனா நிர்ணயிக்கிறதுக்கு பயன்படுறதுதான் வானியல் சாஸ்திரம். ஓகே. சரியா? இது மிக 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 பழையமான வானியல் சாஸ்திரம் இந்தியால இருக்கிறது வந்து ரிக்வேதாங்க ஜோதிஷம், யஜுர்வேதாங்க ஜோதிஷம்னு 2 நூல்கள் இருக்கு. இது வந்து லகதர்ன்ற ஒரு ரிஷியால இயற்றப்பட்ட நூல்கள். இது வந்து கிமு 1400 அப்படின்னு கணிக்கிறாங்க. அதுக்கு நிச்சயமான நாள் தெரியாது. ஆனா அதுல இருக்கிற சில தகவல்களை வச்சு கிமு 1400ன்னு பல வரலாற்று வல்லுநர்கள், அறிவியல் அந்த வானியல் வல்லுநர்கள் அதை வந்து வகுத்திருக்கிறாங்க. அதுல வந்து நான் 3000 சில்லற வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, 3500 வருஷம் குறைஞ்சபட்சம். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அதுல ஒரு ஸ்லோகம் வருது. வேதாஹி யக்ஞார்த்தம் அபிப்ரவృத்தா காலானுபூர்வ்யா விஹிதா யக்ஞாஹ தஸ்மாத் இதம் கால விதான சாஸ்திரம் யோ ஜோதிஷம் வேத சவேத யக்ஞான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வேதத்தை வந்து வேதத்துல வந்து எந்தெந்த யாகங்கள் எப்பப்ப செய்யணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரிதான் அந்த யாகங்களை செய்ய வேண்டும். அந்த காலம் எதுன்னு தெரிந்து கொள்வதற்கு தேவையான சாஸ்திரம் தான் வானியல் சாஸ்திரம், கால விதான சாஸ்திரம். காலத்தை அறிந்து கொள்ள உதவும் சாஸ்திரம். பார்க்கிறது என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள் இதெல்லாத்தையும் பார்க்க போறோம். பார்த்துட்டு நேரம் சூரியன் உதிக்கிறது பகல், சூரியன் மறைஞ்சா ராத்திரி. கரெக்டா? பகலுக்கும் இரவுக்கும் வாரியலை பார்த்து சொல்றோம். ஏன்னா சூரியன் தான் சொல்றோம். பௌர்ணமியில இருந்து பௌர்ணமி, இல்லைன்னா அமாவாசையில அமாவாசை ஒரு மாசம். கரெக்டா? உத்தராயணத்துல ஆரம்பிச்சா 6 மாசம், தட்சிணாயணம் போச்சுன்னா 6 மாசம். இந்த 2 அயனங்களையும் சேர்த்தா ஒரு வருஷம் நாள். அப்புறம் அந்த 2 மாசமா வந்ததுன்னா ஒரு 2 மாசமும் ஒரு ருத்து அல்லது பருவம் இல்லையா? வசந்தம், கிரீஷ்மம், இந்த மாதிரி பருவங்கள். நம்ம வந்து வசந்த காலம், கோடைக்காலம், மழைக்காலம்லாம் சொல்றோம் இல்லையா? 6 பருவங்கள் சொல்றோம் இல்லையா? அந்த 6 பருவம். சோ அதனால நாள், மாசம், பருவம், அயனம், வருஷம். அப்போ வந்து வருஷம்ங்கிறது மழைங்கிற அர்த்தம் வருது. சம்பத்சரம் நம்ம இன்னைக்கு வருஷம் சொல்றதுக்கு, ஆண்டுன்னு சொல்றதுக்கு சம்பத்சரம் சொல்லியிருந்தாங்க. இதை எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறதுக்கு வானியல் சாஸ்திரம். அதுதான் அதோடைய பர்பஸே. இதுதான் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி? வானியலுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால விதான சாஸ்திரம், காலத்தை நிர்ணயிக்கும் அறிவியல் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. லகதர் ஆரியபட்டருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஆரியபட்டருடைய புகழ்பெற்றவர் ஆரியபட்டர்ன்றதுனால ஆரியபட்டர் நூல் எடுத்துப்போம். ஆரியபட்டர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதுல 108 ஸ்லோகம் இருக்கு. அந்த 108 ஸ்லோகத்தை 3 பகுதியா 3 அத்தியாயங்களா பிரிச்சிருக்காரு. கணிதம், காலக்கிரியை, கோளம் அப்படின்னு 3 பகுதி பிரிச்சிருக்காரு. கணிதம்ங்கிறது பல கணிதங்களை சொல்றது. காலக்கிரியம்ங்கிறது இதை வைத்துக் கொண்டு காலத்தை எப்படி நிர்ணயிக்கணும், எப்ப வசந்த காலம் ஆரம்பிக்கிறது, எப்ப இந்த காலம், எந்த என்னைக்கு அமாவாசை, என்னைக்கு பௌர்ணமி, என்னைக்கு இந்த வருஷம் பிறப்பு, என்னைக்கு தீபாவளி, என்னைக்கு பொங்கல், இந்த மாதிரி எல்லாம் அந்த திருவிழா சொல்றது. திருவாதிரை நட்சத்திரம் என்னைக்கு வருது, இதெல்லாம் வருது. நம்ம பண்டிகை எல்லாம் பண்றோம் இல்லையா? எல்லா பண்டிகைகளுக்கு எப்ப நாள் வருது, இந்த சனி பெயர்ச்சி, இந்த மாதிரி இருக்கிற பல்வேறு இது, கிரகணம் எப்போ வரும், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இது எல்லாத்தையும் விளக்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலக்கிரியால இருக்கு. கோலத்துல வந்து ஆக்சுவலா அதை எப்படி கணக்கு போடணும். கோலம்ங்கிறது வந்து பூகோளத்தை தவிர ககோளம், பகோளம்னு 3 கோலங்களாக அவங்க யோசிக்கிறாங்க. பூகோளம்ங்கிறது பூமிங்கிறது ஒரு உருண்டை, கோலம்னா உருண்டை, அதாவது கோலின்றதும் அதனாலதான் உருண்டைன்னு நம்ம அந்த கண்ணாடியில உருண்டையா வச்சு விளையாடுறதுனால அதை கோலின்னு பேர் வச்சு. கோலம், பூகோளம்ங்கிறது நம்ம வாழற பூமி, ரைட்டா? ககோளம்னா கனா வானம்னு அர்த்தம், வானகோலம். அதுக்கு மேல பகோளம் அப்படின்னு ஒண்ணு பேர் வச்சிருக்காங்க. அதுல அந்த பகோளத்துலதான் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, கிரகங்கள்லாம் வந்து வட்டமிடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய வானியல். இப்போ இப்போ நீங்க ஆரியபட்டர் பாட்டலிபுத்திரால இருந்தார். அவர் பாட்டலிபுத்திரா இன்னைக்கு பீகார் பாட்னா அப்படின்னு ஒரு நிர்ணயிச்சிருக்காங்க. வராகமீரர் உஜ்ஜைன்ல இருந்தார். நம்ம இப்ப பேசுற மத்திய பிரதேஷ்ல மகாகாலர் கோயில்ல இருக்கிற உஜ்ஜைன்ல இருந்தார். அப்புறம் பிரம்மகுப்தர்னா குஜராத்ல இருந்தார்.
பாஸ்கரர் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல இருந்தார். நம்ம இங்க ஆரியபட்டியத்துக்கு பாஷ்யம் சூரிய தேவ யஜ்ஜன் ஒருத்தர் பாஷ்யம் எழுதினார். அவரு கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஒன்னொருத்தர் வந்து எப்படி கணக்கு போடலாம், எப்போ சூரியோதயம் வரும் சந்திரோதயம் வரும்னா மாத்தி மாத்தி வரும். உங்களுடைய தீர்க்க ரேகை உங்களுடைய அட்சரேகையை பொறுத்து சூரியோதயம் சந்திரோதயம் உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாத்துக்கும் மாறி வரும். அப்ப என்னத்த பண்றது? ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு இங்கிலாண்டா தான் பண்ணிருக்காங்க. ஒரு 300 வருஷமா தான் இந்த கிரீன்விச் மெரிடியன் இருக்கு. சரியா? அப்பதான் அவங்க 350 வருஷமா தான் அவங்க அஸ்ட்ரானமி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து அந்த கிரீன்விச் மெரிடியன் இருக்கு. 1884 தான் உலக பல நாடுகள் எல்லாம் சேர்ந்து சர்வதேச லெவல்ல கிரீன்விச் நம்ம 0வா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒப்பந்தம் போட்டாங்க. அதுக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல பாரிஸ்ல ஒரு மெரிடியன் இருந்தது. அவங்க வந்து அதுதான் பிரதானம்னு சொன்னாங்க. 2 பேருக்கும் போட்டி. லண்டன் கிரீன்விச்ங்கிறது லண்டன்ல ஒரு ஏரியா, நம்ம தாம்பரம் நுங்கம்பாக்கம் மாதிரி, அது ஒரு மெட்ராஸ்ல இருக்கிற மாதிரி அது ஒரு ஏரியா. சோ அவங்க எங்க இங்கிலாந்துக்காரன் எங்களுக்கு நாங்க தான் பெருசுமா, பிரெஞ்சுக்காரன் நாங்க தான் பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எது எப்படி ஏத்துக்கிறது? அந்த ஒரு 100 வருஷத்துக்கு 2 பேரும் போட்டியில இருந்தாங்க. 1880க்குள்ள இங்கிலாந்து பிரதானமா ஒரு உலக பிரதான ஒரு வல்லரசாக மாறியதுனால, பிரான்ஸ் அந்த புரட்சிக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மங்கி போனதுனால, இங்கிலாந்து எல்லாம் அமெரிக்காவும் இங்கிலீஷ் பேசுற நாடாகிறதுனால, இங்கிலாந்து வந்து பூமியில 4 ஒரு நாட்டை ஆப்பிரிக்கால ஒரு 20 நாடு ஆண்டு இருந்தாங்க. தென் அமெரிக்கால ஒரு சில நாடு, ஆசியால ஒரு 15 நாடுகள், இந்தியாவை முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆட்சியில் இருந்தாங்க. அதனால அவங்களோட இதே வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஆனா இது 150 வருஷமா தான் ஸ்டாண்டர்டா இருக்கு. 150 வருஷம் கூட ஆள் இன்னும், பட் 150 வருஷமா ஸ்டாண்டர்டா இருக்கு. இந்தியால இத மாதிரி பண்டைய காலத்துல எப்போன்னு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா சூரிய சித்தாந்தத்துல கூட இதுலதான் பண்ணாங்கன்னு சொல்ல, அதெல்லாம் அசியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பண்ணிருக்காங்க. எந்த காலத்துல அதை வந்து நிர்ணயிச்சு இதுதான் வந்து இந்தியாவுடைய பிரதான ரேகைன்னு அவங்க சொல்லல. ஆனா அப்பயே நிர்ணயிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கவங்க அதோடைய வரலாற்று ஒரு ஆய்வு பாக்குறதே இல்லை அவங்க யாரும். இதனாலதான் நாங்க உஜ்ஜயினை சேர்ந்தெடுத்துறோம் அவங்க யாரும் சொல்லல. ஆனால் உஜ்ஜயின் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீங்க சொல்ற அந்த கடகரேகைக்கு ஈக்குவலண்டா, அதாவது உத்தராயணம் போச்சுன்னா உஜ்ஜயின் வரைக்கும் வந்து சூரியன் வடக்க போகும். சூரியன் வந்து பார்க்கும்போது உத்தராயணம் தட்சிணாயணத்துல என்ன பண்ணும், வடக்க கடகரேகைக்கு போயிட்டு தெற்க வந்து மகர ரேகைக்கு போற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? அது மேலே கீழயும் போற மாதிரி இருக்கும். உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்றோம். கடகரேகையும் மத்திய ரேகையும் வானத்துல இருக்கிறது. நட்சத்திரங்களுக்கு அந்த கடகராசி வரைக்கும் பாக்குறது, இது பாக்குறது. அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தரையில பூமியில வட்டம் போட்டீங்கன்னா அது எவ்வளவு தூரம் போகும், அந்த கோடு போட்டீங்கன்னா அந்த அட்சரேகை, பூமத்திய ரேகைக்கு வந்து விஷுவத்துன்னு பேரு. நம்ம இன்னைக்கு பூமத்திய ரேகைன்னு இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து பேரை வச்சுட்டு மாத்திட்டு பண்ணிருக்கோம். அவங்க விஷுவத் அப்படின்னு தான் வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த அது தாண்டி மிக வடக்கா எவ்வளவு போகும்னா உஜ்ஜயின் வரைக்கும் தான் போகும். உஜ்ஜயினை தாண்டி சூரியன் போகாது. உஜ்ஜயினுக்கு போன அப்புறமா அப்படியே திரும்பி தெற்க வர ஆரம்பிச்சிடும். சோ அதனால வந்து உஜ்ஜயின் அந்த ஊர் வந்து ஒரு பண்டிதர்களுடைய ஊரு, மிக புண்ணியமான ஊர். நீங்க சொல்ற மாதிரி அந்த மகாகாலர் கோயில் ஒன்று ரொம்ப பழகாது. எந்த காலத்து கோயில் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மறுசீரமைப்பு இருந்தாலும். சோ அதனால உஜ்ஜயினை வந்து அந்த ஒரு எட்ஜா வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு வசதியா இருக்கு. ஆரியபட்டர் அதை வந்து ஒரு 22.5 டிகிரி அப்படின்னு சொல்றாரு ஆரியபட்டர். அதாவது வந்து இந்த உஜ்ஜயின் தீர்க்க ரேகையும் விஷுவத்துன்னு சொல்ற பூமத்திய ரேகை ஈக்குவேட்டரும் பிரைம் மெரிடியனும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அது எங்க இன்டர்செக்ட் ஆகுதுங்கன்னா, நம்ம கொச்சினுக்கு தெற்க கடல்ல அப்படி போனீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஒரு இடத்துல சந்திக்கும். இதா கொச்சினுக்கு, ஆமா, கேரளா கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அந்த ஒரு இடத்துல, கொச்சின் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், அங்க போனீங்கன்னா ஒரு இடத்துல சந்திக்கும். அதாவது வந்து மேற்கு கடல்ல ஒரு இடத்துல சந்திக்கும். அந்த சந்திக்கிற இடத்த வந்து ஒரு தீவாக ஐதீகம் வைத்துக் கொண்டு அந்த தீவுக்கு லங்கான்னு பேர் வச்சாங்க. இது ஸ்ரீலங்கா கிடையாது. ஸ்ரீலங்கா வந்து கன்னியாகுமரிக்கு கிழக்க இருக்கு. இது கன்னியாகுமரிக்கு மேற்க கடல்ல அந்த உஜ்ஜயின் தீர்க்க ரேகையும் அட்சரேகையும் சந்திக்கிற இடம். இதுக்கு லங்கான்னு பேரு. சரியா? சோ இவங்க கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லா அஸ்ட்ரானமி கால்குலேட் பண்ணும் போதும் சூரியன் அஸ்தமனம், சந்திரன் அஸ்தமனம், இந்த கிரகணம் பண்றது உஜ்ஜயின்ல இருந்து பாத்தீங்கன்னா எப்ப தெரியும் அப்படி டைம் வச்சு அதை 0 பாயிண்டா வச்சுப்பாங்க. இல்லன்னா ஈவன் மோர் அக்யூரேட்டா லங்கான்னு வச்சுப்பாங்க. அந்த புள்ளி
த இன்டர்செக்ஷன் ஆஃப் 0 டிகிரி லாங்கிடியூட் 0 டிகிரி லேட்டிடியூட். ஆமா. இப்படி இதுதான் சொல்லும்போது வச்சிருந்தாங்க. இப்போ உஜ்ஜைனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்தியா முழுமைக்கும் ஒரே நாடு, ஒரே மாதிரியான காலக்கணிதம் இருக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப முன்னாடி இருந்தே இருந்திருக்கும். இல்லை இல்லை, அது ஓ வந்து ஒரு தவறான எண்ணம். ஒரு ஓஹோ கால கணிதம்னு கிடையாது. இது வேற. ஆஹா. நான் என்ன சொல்றேன், ம் இந்தியா முழுக்க ஒரே காலம்னு கிடையாது. அது பண்ண முடியாது. என்ன ஓஹோ பண்ணலாம்னா, ம் ம் அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் 0 பாயிண்ட்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்க ஏரோப்ளேன்ல ம் ம். போகணும்னு வச்சுக்கோங்க. ரயில்வேல ஆமா போனோம்னா என்ன பண்ணணும், இந்தியா முழுக்க ஒரு டைம் வரணும். ஏன்னா ஆமா ஒரு ஸ்டேஷன்ல இருந்து நீங்க மெட்ராஸ்ல இருந்து பெங்களூருக்கு போறீங்க, மதுரைக்கு போறீங்க, டெல்லிக்கு போறீங்கன்னு சொன்னீங்கன்னா வெவ்வேறு கடிகாரம் இருந்ததுன்னா ட்ரெயின் வந்து பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆமா அதனாலதான் இந்தியாவில ஸ்டாண்டர்ட் டைம் வந்தது. ரயில்வேனாலதான் உலகம் முழுக்க வந்தது. ஆக்சுவலா இங்கிலாந்துல வந்து ஓகே ரயில்வே முதல்ல போட்ட 1830 ரயில்வே போட்ட ம் அப்புறமா 40 ம் 50க்குள்ள அவங்களுக்கு வந்து கடிகாரம் தேவைப்பட்டது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கடிகாரம் இருந்துச்சு. அவங்க கிரீன்விச் ரைட் மெரிடியன் இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு கடிகாரம் இருந்தது. இந்த ஓ கடிகாரம் எல்லாம் வெவ்வேறு டைம்ல இருக்கிறது சரிப்பட்டு வராது, நம்ம எல்லாம் ஒத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தந்தி வந்துருச்சு. ஆனா இது வரல. தந்தி மூலமா வந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு இங்கிலாந்து முழுக்க ரயில்வே லைன்ல கோஆர்டினேட் பண்ணாங்க. அந்த ரயில்வே சிஸ்டம் இந்தியாலயும் கொண்டு வந்தாங்க. ம் ரயில்வே கடிகாரம் தான் வந்து நம்ம நம்ம நிறைய ஊர்ல வெள்ளக்காரங்க கட்டி வச்சுற மணிக்கூண்டு பார்ப்போம். ஆமா ஆனா எங்க இருக்கோ இல்லையோ மணிக்கூண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். ஒரு மணி இருக்கும் கடிகாரம் ஒண்ணு இருக்கும். ஆமா அததான் பண்ணிட்டு இப் இருந்தாங்க இல்லையா? இப்ப கூட சோ அது எக்மோர்ல பண்ற பார்க்க மாதிரி அது முடியுது வந்து ஒரு நாட்டுக்கு ஒரு கடிகாரம் வச்சுக்கலாம். ஆனா எல்லா நாட்டுக்கும் ஓகே அப்படி வச்சீங்கன்னா டைம் ஒத்து வராது. இப்ப ஆமா நீங்க இப்ப கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் லண்டன்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறான். ம் லண்டன்ல காலையில 10 மணிக்கு அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுனா, அப்போ இந்தியால மத்தியானம் 2:30 மணி இருக்கும். இல்லைன்னா 3:30 மணி இருக்கும். அந்த எத்தனை அந்த 4:30 மணி இல்ல 5:30 மணி டைம் வேறுபட்ட போது இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல ஆமா சிங்கப்பூர்ல கிரிக்கெட், ஆஸ்திரேலியால கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அங்க ஒரு 4 மணி நேரம் வித்தியாசமா இருக்கும். அவங்க காலைல 10 மணி ஆரம்பிச்சா இங்க காலைல 4:30 5 மணி தான் இருக்கும். விடி காலையில ஆஸ்திரேலியால டே டைம் மேட்ச் ஆடினாங்கன்னா நம்ம சூரியன் உதிக்கு முன்னாடி எழுந்து பார்க்கணும் இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம், நிறைய பேர் பார்த்திருக்கோம் இல்லையா? ஆமா வெஸ்ட் இண்டீஸ்ல மேட்ச் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க, மேற்கு இந்திய தீவில் ஆடினாங்கன்னா நடுராத்திரியில ம் ஆடுவாங்க. ஏன்னா அவங்க ம் கடிகாரமும் நம்ம கடிகாரம் தலைகீழ இருக்கும் ஆமா இல்லையா? சோ இப்படி வெவ்வேறு இது வரும் பொழுது, வெவ்வேறு இடும்பொழுது எல்லா இடத்துக்கும் ஒன்னே பண்ண முடியாது. ஆனா அதே ஓஹோ மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கணக்கு போட முடியாது. ம் சோ அதனால இந்தியால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ரயில்வே டைம் டேபிள்ல இந்தியா போடுறாங்க. வேர்ல்ட் ஈவெண்ட்ஸ்க்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு கிரீன்விச் மெரிடியன் வச்சிருக்காங்க. நாங்க வந்து ஆமா இன்னைக்கு ஒரு மேட்ச் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், ஒலிம்பிக்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா ஏரோப்ளேன் டைமிங்ல என்ன பண்ணுவான், நான் கிரீன்விச் லண்டன் டைம் போட்டுக்கிறேன், நீ உன்னுடைய ஏத்த மாதிரி நீ மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் போட்டுடுவான். நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா கூட்டல் கழிச்சல், 1 மணி நேரம் கூட்டல், 2 மணி நேரம் கூட்டல், 4 மணி நேரம் கழிச்சல் என்ன பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கிட்டு அதை நம்ம தேதி பண்ணிட்டு இருக்கோம். சரி ஆ இதைதான் இந்தியா முழுக்க பஞ்சாங்கக்காரர்கள் செய்தார்கள். ஓஹோ அந்த ஆரியபட்டா, பிரம்மகுப்தா, வராமிகரர், பாஸ்கரர் போன்ற சித்தாந்த பண்டிதர்கள் ம் உஜ்ஜயினியோ இல்ல அந்த லங்காவையோ பிரதானமாக எடுத்துக்கொண்டு ஒரு முழு யுகத்துக்கு கணிதம் கொடுப்பாங்க. ஓஹோ ஒரு முழு ம் யுகத்துக்கு கணிதம் கொடுப்பாங்க. அதுக்கு டேபிள்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த டேபிளை வச்சுட்டு நீ காஞ்சிபுரத்துல இருக்கியா, காஞ்சிபுரத்துக்கு அந்த உஜ்ஜயின்ல இருந்து எவ்வளவு கழிக்கணும், எவ்வளவு கூட்டணும், இந்த தீர்க்க ரேகை எவ்வளவு கழிக்கணும், அட்ச ரேகை எவ்வளவு கழிக்கணும், இல்லைன்னா கூட்டணும். நீ சோம்நாத்ல இருக்கியா, காசியில இருக்கியா, ம் காஷ்மீர்ல இருக்கியா, எங்க இருக்க, பாட்டலிபுத்திரத்துல பீகார்ல இருக்கியா, ஓகே மகாராஷ்டிரால இருக்கியா, கர்நாடகத்துல இருக்கியா, நீ எங்க இருக்கியோ இத ஜீரோவா வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே இதுதான் அவங்க செஞ்சது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கும்பகோணம் பஞ்சாங்கம், திருநெல்வேலி பஞ்சாங்கம், திருப்பதி பஞ்சாங்கம், கொஞ்சம் காசி டைம் மாறும் பஞ்சாங்கம் ஒண்ணு ஆமா இருக்கும். ம் புரியுதா? எல்லாம் ஒரே டைம்ல ஒத்து வராது. ஆமா ஆமா சரியா? காஞ்சிபுரத்துல வந்து உதிக்கிற சீக்கிரம் சூரியன், சூரிய உதிச்சிரும் ம் ஆமா, பெங்களூர்ல மைசூர்ல அதை போட்டுக்க முடியாது. ஆமா ஸ்ரீரங்கத்துல இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உதிக்கலாம். அந்த 10 நிமிஷம் நம்ம வந்து இன்னைக்கு சம்பிரதாய பிரகாரம் என்ற சடங்குகள் எல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ம் கரெக்ட் டைம் அந்தந்த இடத்துக்கு. ஓகே கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாங்கிடியூட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அது ரைட் கரெக்ட் டைமே கிடையாது. அது இந்தியாவுக்கு பொதுவா ஒரு டைம் வசதியா இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஓ ரைட் ரைட் ஓகே ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த உஜ்ஜயினி டைம் வந்து எந்த நூற்றாண்டு வரைக்கும் நம்ம பின்பற்றி இருக்கோம், எப்போ அது மாறி இருக்கு? இன்னைக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம். பஞ்சாங்க வழி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்றோம். பட் இந்தியன் இல்லையா? ஸ்டாண்டர்ட் டைம் அந்த வந்து இன்னைக்கு அலகாபாத் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமா. அது வந்து அது வந்து என்னாச்சுன்னா 1792ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு சில ஆர்வலர்கள் வந்து இங்க நுங்கம்பாக்கத்துல
இன்னைக்கு வந்து வானிலை அறிவு மையம் ஒன்று இருக்காங்க, மீட்டரலாஜிக்கல் சென்டர். மழை, இடியுடன் கூடிய மழையை நாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, புயல் வருது, மழை வருது. அங்க வந்து ஒரு வானியல் இது வருது, ஒரு அப்சர்வேஷன் சென்டர் இருந்தது, அஸ்ட்ரானாமிக்கல் அப்சர்வேஷன் சென்டர். மைக்கேல் டாப்பிங்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து சில ஒரு தூணை அமைச்சு அந்த தூண்ல சில கருவிகள்லாம் வைத்துக்கொண்டு நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து, அப்ப கிரீன்விச்சுக்கும் சென்னைக்கும் என்ன இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையோட கிரீன்விச்ச 0வா எடுத்துட்டா மெட்ராஸ்க்கு என்ன வந்து தீர்க்க ரேகை, மெட்ராஸ்க்கு என்ன அட்சரேகை, ஈக்குவேட்டர் எடுத்துட்டா அட்சரேகைன்னு சொல்லிட்டு அவர் வந்து வானியல் வழியாக அவர் வந்து கால்குலேட் பண்ணார், கணித போட்டார். அது ஒரு நம்பரை போட்டுட்டு அது 1792 நிர்ணயிச்சு அதுக்கு மெட்ராஸ் மெரிடியன் அப்படின்னு பேர் வச்சார். அந்த மெட்ராஸ் மெரிடியன் அப்போ அவங்க பெருசா யூஸ் பண்ணல, ஏன்னா அது அவங்களுக்கு பெருசா தேவைப்படல. ஆனா அதுக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு ரயில்வேஸ் வந்தப்புறமா அந்த மெட்ராஸ் டைம் இந்தியா முழுக்க மெட்ராஸ் டைம் தான் யூஸ் பண்ணாங்க. நீங்க சொல்ற அலகாபாத் டைம் வந்து ரொம்ப பின்னாடி, அதாவது 1903 1904 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மெட்ராஸ் டைம் வந்து இந்தியாவுடைய டைமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா மெட்ராஸ் ராஜதானி மிக பழசு, பெங்கால் ராஜதானி பெருசு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே இதுல இருக்கு. இது பண்ணப்புறமா என்னாச்சுன்னா பாம்பேக்காரங்களும் பஞ்சாப்காரங்கெல்லாம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் 1 மணி நேரம் முன்னாடியே இருக்கு, நீங்க 5 மணின்னு சொன்னா எங்களுக்கு 4 மணிக்கு வருது, விடிகால இருட்டுல இருக்கு, அது எங்களுக்கு சரிப்பட்டு வரல அவங்க புலம்பின அப்புறம் பாம்பேலயும் இந்த மாதிரி ஒரு நிர்ணயிச்சிருந்தாங்க. சரி, நாங்க வந்து இந்த மேற்கத்திய பிரதானங்களுக்கு, சோ இந்தியால 2 டைம் ஓடித்தப்ப ரயில்வேஸ்க்கு மட்டும் மேற்கத்திய பிரதான பிரதேசங்களுக்கெல்லாம் பாம்பே பிரசிடென்சி, அந்த ராஜஸ்தான், பஞ்சாப் அந்த மாதிரி மாநிலங்களுக்கெல்லாம் நாங்க வந்து அந்த டைம் பாம்பே டைம் யூஸ் பண்றோம் அப்படின்னு ஒரு 30 வருஷம் யூஸ் பண்ணிட்டு, 25-30 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 1904 வந்து வேர்ல்டு வைடு எல்லாமே வந்து டைம், ஏரோப்ளைன் எல்லாம் வர ஆரம்பிச்சு, அந்த டைம்ல கப்பல் எல்லாம் வர ஆரம்பிச்சு, தந்தி, டெலிபோன், ரேடியோ எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. சோ அது பண்ணப்புறமா நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அப்புறமா, சரி அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் தான் கேப் இருக்கணும். 4 நிமிஷம் 7 நிமிஷம் 12 நிமிஷம் அப்படிலாம் வச்சுட்டா சரிப்பட்டு வராது. அதனால ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பிரதான தீர்க்க ரேகைன்னு அந்த நாட்டுக்கு பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா 82.5 டிகிரி கிழக்கு அப்படின்னா என்ன வரும்னா, லண்டன்ல இருந்து 15, 30, 45, 60, 75 வரைக்கும் 5 மணி நேரம் ஆச்சு. 5ல இருந்து 15ல பாதி 7.5, 75 7.5 சேர்த்தா 82. அந்த 82 எடுத்துக்கலாம்னு சொன்னா அது அலகாபாத் கிட்ட போச்சு. நம்ம பிரயாகை சொல்றோம்ல, அது கிட்ட போறது. அதை வந்து அப்போ ஒரு 1904லயோ 5லயோ வந்து அத இந்தியாவுடைய பிரதான தீர்க்க ரேகையை யூஸ் பண்ணிக்கலாம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு இந்தியன் பிரைம் மெரிடியன் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்பதான் யூஸ் பண்ண. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து அலகாபாத் தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை வந்து இப்போ உஜ்ஜயினிக்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? அப்படி மாற்றினா நல்லது உண்டா? அது அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். ஓகே. நம்ம கேலண்டரையே வந்து கிறிஸ்டியன் கேலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. கிறிஸ்துவர்கள் 3% இருந்து 6% இருக்காங்க நம்ம நாட்டுல சதவீதம். வாரக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளக்காரன் வந்து அவன் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு வச்சான். 52 கிறிஸ்தவ விடுமுறைகளை நம்ம வச்சுட்டு இருக்கோம். சட்டத்தை எல்லாம் வந்து நம்ம சட்டம் வேண்டாம், லத்தீன சட்டம் தான் வேணும், இங்கிலீஷ் சட்டம் தான் வேணும்னு வச்சுட்டு இருக்கோம். போலீஸ், சட்டம், படிப்பு, கல்வி, கலாச்சாரம், ட்ரெஸ் போட்டுக்கிறதுல இருந்து திருப்பூர்ல போட்ட துணிக்கு பீட்டர் இங்கிலாந்துன்னு பேர் போட்டு துணி வாங்கிட்டு இருக்கோம். என்ன இது நம்மளோட. இப்போ ஃபெராரின்னு ஒரு கார் இருக்கு, ஃபெராரினா இரும்பு கொல்லன் தமிழ்ல பேர் பண்ணா எவனா வாங்குவானாத? நிச்சயமா வாங்க மாட்டான்ல. நம்மளுக்கு இந்த ஆசை வேண்டிருக்கு, பேர் போட்டுக்கணும்னு வேண்டிருக்கு. அது வேண்டான்னு சொன்னீங்கன்னா மக்கள் சொல்லணும், அரசாங்கம் சொல்லணும், அதுக்கு ஒரு மனப்பு இது வேணும். கேலண்டர், நம்ம இந்தியன் கேலண்டர் பிப்ரவரிங்கிறதுல இருந்து ஜூன், இது நம்ம கேலண்டர்ல இருக்க, இது வந்து கிறிஸ்துவர்களுக்கு முன்னாடி ரோமாபுரி மக்கள் பண்ணி வச்ச கேலண்டர். அத கிறிஸ்துவர்கள் எப்போ வந்து 3வது நூற்றாண்டுல 4வது நூற்றாண்டுல வந்து ரோமாபுரி கான்ஸ்டான்டின் ஒரு ராஜா இருந்தான், ரோமாபுரி ராஜா. கான்ஸ்டான்டினோபிள்ல இருந்தான், டர்க்கி, இன்னைய டர்க்கி. அது பின்னாடி முஸ்லீமா மாறி போயிடுச்சு. அவர் தான் வந்து ரோமாபுரி ராஜ்யத்தை கிறிஸ்துவ மதத்துக்கு மாத்தினார். அவர் தான் முதல்ல மதம் மாறின பழைய ரோமாபுரி ராஜ்யம் மதத்துல இருந்து மாறினவர். அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து அந்த கிறிஸ்துவ கேலண்டர்னு பண்ணி இது பண்ணி விட்டார். அதுக்கு முன்னாடி ஆனா அந்த கேலண்டரை வந்து என்ன பண்ணாரு, அதே கேலண்டரை வச்சுக்கிட்டார்.
அப்போ வந்து ஏப்ரல்ல சில பேரும், மார்ச்ல சில பேரும், ஏப்ரல் 1ஆம் தேதி சில பேர் வந்து புத்தாண்டு வச்சிருந்தாங்க. ஏப்ரல் புத்தாண்ட பின்னாடி வந்து ஒரு போப் வந்து ஏப்ரல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம இயேசுநாதர் பிறந்த நாளுக்கு சிறுவன் நடத்துறோம்ட்டு ஜனவரிக்கு மாத்தினாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதியை கொண்டாடிக்கிறவங்க ஏப்ரல் ஃபுல்லு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? சோ அவங்க கேலண்டரை மாத்திக்கிட்டாங்க. நம்மளுக்கு வெள்ளைக்காரன் வந்து ஆட்சி பண்ணா இந்த கேலண்டர் வச்சிருக்கான். நம்ம ஏன் இந்த கேலண்டர் இன்னும் வச்சுட்டு இருக்கோம்? கேலண்டர் வேணும்னு நீங்க வச்சுக்கணும், வச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. நீங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வச்சிருக்கோம்? அந்த சிஸ்டம் மாத்த மாட்டோம், எங்களுக்கு வசதியா இருக்கு. எதையும் மாத்த மாட்டோம், எங்களுக்கு வசதியா இருக்குன்னு வச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம், மாத்த மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா மாத்தாம இருக்கலாம். அதேதான். இப்படி சொல்லும்போது பொதுவாகவே இந்திய அறிவியல் அல்லது இந்திய பண்டைய அறிவியல் அப்படின்னு நம்ம பேசும்போதே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வேதத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு சாரார் வந்து எல்லாமே வெள்ளக்காரன் கொடுத்தது தான், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இது வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் உண்மையை எப்படி வெளியே கொண்டு வருவது? ஆர்வம் இருந்தால் ஒண்ணு, இது வந்து தெரியாது, அறியாமை ஒண்ணு, அறிய விரும்பாமை ஒண்ணு, ரெண்டு இருக்கு இல்லையா? அறியாமைக்கு வந்து எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க நாங்க புரிஞ்சுக்கிறோம் யார்ட்டையாவது கேட்டீங்கன்னா அவர் சொல்லலாம். அவர் சொல்றவர் தப்பா சொல்றாரு, ரைட்டா சொல்றாரு, வேற விஷயம் விடுங்க. அறியாமைன்னு இருந்ததுன்னா எனக்கு தெரியலன்னு சொல்லி ஏதாவது கத்துக்கலாம். அறிய விரும்பாமைக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் முடியாது. ரைட்டா? ஆமா, அறிய விரும்பாமை நம்ம நாட்டுல ரொம்ப எல்லாத்துலயும் ஆக்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங் தான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம மக்கள், நம்ம பொழுது வாழ்க்கையில அது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம். அது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா சொன்னா பிடிக்காது, மக்களுக்கு சொன்னா அது பிடிக்காது. ஆனா உண்மை என்னவோ அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சுக்க விரும்பல அப்படிங்கிறாங்க. சோ ரெண்டாவது, அதுல யாரு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்ல விரும்புறாங்களா, கொஞ்சமா தெரிஞ்சிருக்கவங்க, நிறைய குடும்பம் தழும்பாதுன்னா கொஞ்சமா தெரிஞ்சவங்க ரொம்ப சத்தம் போட்டு சொல்றாங்க. அவங்க அந்த சமஸ்கிருதம்னாலே வேதம் தவிர ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சோ வேதம் அப்படின்னு நம்ம சொல்றோம், வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு. வேதத்தை தாண்டி கணிதம் நிறைய இருக்கு, வேதத்தை தாண்டி வானியல் இருக்கு. ஆரியபட்டர்லாம் வேத காலத்திலே இல்ல அவரு. இப்போ நம்ம ஒரு 1500 வருஷம் 500 கிபி 500ல தான் வாழ்ந்தார் அவரு. குப்தர் காலத்துல தான் இருந்தார். வராமிரரும் ஆரியபட்டரும் குப்தர் காலத்துல இருந்தாங்க. பிரம்மகுப்தர் அவருக்கு ஒரு 100 வருஷம் பின்னாடி, இவரு பாஸ்கரர் வந்து 1200 இன்னும் பின்னாடி. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க. வேதத்தை தாண்டி நம்ம எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. சமஸ்கிருதம்னாலே வேதம்னா கல்வின்னு அர்த்தம். அதனால அந்த பொதுவா அந்த கல்விங்கிற வார்த்தைக்கு வேதம்னு சொல்லிட்டு அதுல எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுல என்ன சாஸ்திரம் இருக்கு? நம்ம பாட புஸ்தகத்துல எதுவுமே இல்லையே. அதாவது இந்தியால என்ன வந்து மருத்துவம் இருந்ததுன்னு எந்த மருத்துவர் காலேஜ்லயும் படிக்கல. இந்தியால என்ன வேதியியல் ரசாயனம் இருந்தது அப்படின்னு எந்த ரசாயன புஸ்தகத்திலயும் இல்ல. இந்தியால எழுத கணிதம் இருக்குன்னு கணித புஸ்தகத்தை, இந்தியால நீங்க படிக்கிற 80% கணிதம் வந்து இந்திய கணிதம் தான். ஆனா பெயர்கள் வைக்காமல் சொல்லப்பட்ட கணிதம். சரியா? நீங்க வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம மட்டும் இல்ல, நீங்க என்ன, நான் உங்களையும் என்னையும் சொல்லல, இந்தியா மட்டும் சொல்லல, உலகம் முழுக்க இன்னைக்கு நம்ம படிக்கிற அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, கொஞ்சம் ஜாமெட்ரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து தான் வந்திருக்கு. சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன அதெல்லாம் அவங்க பேரெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொன்னது போல இதை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான இன்னொரு கேள்வி வந்தது. நான் சில நாட்கள் முன்னாடி படித்த ஒரு நினைவு, அதாவது என்னன்னா, ஆரியபட்டர் முதலியோருடைய நூல்கள் அதெல்லாமே சமஸ்கிருத மொழியில இருந்து அப்படியே அரபுக்காரர்கள் வந்து தங்களுடைய மொழிகளுக்கு வந்து மொழிபெயர்த்து கொண்டாங்க. அப்புறம் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணாங்க. அது வந்து இது நேரடியாக ஐரோப்பாவை போய் சேர்ந்தது. அங்கே இருந்து தான் நமக்கு வந்து அந்த அறிவியல் மறுமலர்ச்சிக்கு வந்து இந்தியா ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று வந்து மிகைப்படுத்தப்பட்டதா அல்லது வந்து நியாயமானது தானா? இல்ல, முழுவதும் உண்மை. அவங்களே ரொம்ப தெளிவா அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. சரியா? ஏன்னா 1001 இரவுகள்னு கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த சிந்பாது, அலிபாபா, அலாவுதீன் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த கதைகள்ல நிறைய வந்து பாக்தாதுன்னு ஒரு ஊர்ல நடக்கும். ஈராக்ல இன்னைக்கு இருக்கு அந்த பாக்தாத். அந்த பாக்தாதுல அந்த கதைகள்ல பல இடத்துல வந்து ஹரூன் அல் ரஷீத்னு ஒரு ராஜா வருவான். ஹரூன் அல் ரஷீத் அப்படின்னு ராஜா வரும். இந்த ஹரூன் அல் ரஷீதுக்கு அப்பா ஒருத்தர் இருந்தார், அல் மமூன் நினைக்கிறேன் அவர் பேர். என்ன அப்துல் அல் மமூனா முகமது அல் மமூனோ ஏதோ, அல் மமூன்னா அவருக்கு பேரை பொதுவா சொல்லுவாங்க. அந்த அல் மமூன் என்ன பண்றாரு, ஒரு ஒரு
ஒரு நூலகத்தை நிறுவுகிறார் பாக்தாதுல. பாக்தாத். அவர் என்ன சொல்றாரு, உலகத்துல இப்ப பாரதியார் சொல்ல என்னது, உலகெங்கும் செல்வீர் குழந்தைங்க செல்வங்களை குழந்தைங்க சேர்ப்பீர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதுதான் அவரும் பண்றாரு. நீங்க இந்தியாவுக்கு போங்க, பாரசீகத்துக்கு போங்க, சைனாவுக்கு போங்க, மேற்கத்திய நாடு கிரேக்க நாட்டுக்கு ரோமாபுரி நாட்டுக்கு எல்லாம் போங்க, எல்லா எஜிப்டுக்கு போங்க, எல்லா நாட்டுல இருக்கிற என்ன கல்வி செல்வம் இருந்தாலும் அத அரபு மொழியில மொழி மாற்றம் பண்ணுங்க கட்டளையிட்டு அவங்களுக்கு அதுக்கு நிதி உதவி செய்யறாரு. செஞ்சுட்டு ஒரு லைப்ரரியை உருவாக்குறார், ஒரு நூலகத்தை உருவாக்குறார். அதற்கு இங்கிலீஷ்ல ஹவுஸ் ஆஃப் விஸ்டம், அறிவின் இல்லம் அப்படின்னு அவங்க அறிவாலயம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. சரியா? அப்படின்னு அவங்க பேர் வைக்கிறாங்க. அது அரபு மொழியில என்ன பேர் எனக்கு தெரியல, ஏதோ பேர் இருக்கும், அத பேர் வைக்கிறாங்க. அங்க கொண்டு போறாங்க. அதுல இந்தியால இருந்து ஆரியபட்டர் நூல் எழுதின கணித நூலையும் பிரம்மகுப்தர் எழுதின பிராமஸ்புட்ட சித்தாந்தம் அப்படிங்கிற நூலையும் அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. அல் ஃபசாரின்னு ஒருத்தர் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். என்ன அந்த மொழிபெயர்த்த நூல்களை அதுல ஆரியபட்டரோ அர்ஜபஜ் அப்படின்னு பேர் மாற்றி வச்சிருக்காங்க. அந்த யாவை ஜா வாக்கிடுறாங்க, அர்ஜபஜ்னு ஏதோ பண்ணிருக்காங்க. பிரம்மஸ்புட்ட சித்தாந்தங்கிறது ரொம்ப நீளமா இருக்கு. ஆமா, அது சிந்து ஹிந்த் அப்படின்னு பேர் மாத்திருக்காங்க, சுருக்கமா சொல்லியிருக்காங்க, சிந்து ஹிந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த இந்த ரெண்டு நூல்களும் அன்னைக்கு இருக்கிற கணிதத்தை அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்தியால அப்ப இந்த 1 2 3 4 9 வரைக்கும் 0 0 0 இத அந்த எண் வரிசை பண்ணிருக்காங்க. டெசிமல் சிஸ்டம் பிளேஸ் டெசிமல் சிஸ்டம்ன்றது சும்மா 1ல இருந்து 10 என்ன 1 2 3 4 குறியும் அந்த சூன்யம்ங்கிற எண்ணும் முக்கியம். 0 அண்ட் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம், இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. சரியா? இதை தவிர அடிப்படையா வர்க்கமூலம் கனமூலம் எப்படி கணிதப்படுவீங்க, கணிக்கிறது என்ன, பின்னங்களை எப்படி கூட்டுறது கழிக்கிறது, பின்னங்களை எப்படி பெருக்கிறது, பிராக்ஷன்ஸ், அடிஷன், மல்டிபிளிகேஷன், இதெல்லாம் இது பல ரொம்ப ஜாமெட்ரியில சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் அதுல இருக்கு. அவங்க கிரேக்க நூல்கள்ல இருந்து சிலதெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா கிரேக்க நூல்ல 0 பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் கிடையாது. இந்தியால என்ன பண்றதுன்னா பின்னங்கள் கூட்டல் கழித்தெல்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு அவங்களுக்கு. நம்ம ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கோம். வர்க்கமூலம் கனமூலம்லாம் எப்படி எடுக்கிறது, பிரம்மகுப்தாவுடைய புஸ்தகத்தை எப்படி பெருக்கணும், ஒரு 2 நன்களை எப்படி பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல 4 விதமாக பெருக்கிறதுக்கு வழி கொடுக்கிறாரு. அப்புறம் சூன்யத்தோடைய விதிகள் என்ன, சூன்யத்தோட கூட்டினா அந்த நம்பரே சேரும், மாறாது. 7ஐயும் சூன்யத்தையும் கூட்டினா 7 தான் வரும், 8ஐயும் சூன்யத்தையும் கூட்டினா 8 தான் வரும். 10ல இருந்து சூன்யத்தை கழிச்சீங்கன்னா 10 தான் வரும். சூன்யத்தை ஆனா எதை பெருக்கினாலும் சூன்யம் தான் கிடைக்கும், அந்த நம்பர் மிஞ்சாது. இந்த மாதிரி சூன்யத்தோடைய விதிகள் 2 நம்பரை கூட்டினா பெருக்கினா என்ன பண்ணுவீங்க, நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கறத பிரம்மகுப்தா எழுதுறாரு, முதல்ல சொல்றாரு. -5 into -3 is equal to -+15. அதாவது எதிர்மறை எண்களை 2 பெருக்கினா அது நேர்மறை எண்ணா வரும் அப்படிங்கிற மாதிரி கணிதம் எல்லாம் பிரம்மகுப்தா புஸ்தகத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா இது ஆரியபட்டா பிரம்மகுப்தான்ற பேர் இல்லாம படிக்கிறோம். ஈக்குவேஷன் சமீகரணம் அப்படின்னு பிரம்மகுப்தா அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு ஈஜிப்ட்லயோ சுமேரியாலயோ, அதாவது அரபு நாட்டுகளுக்கு முன்னோடியாக இருந்த சுமேரியாலயோ பாபிலோனியாலயோ இதெல்லாம் கிடையாது. கிரேக்கத்துல இல்ல, ஈக்குவேஷனை பத்தி அவங்களுக்கு தெளிவா ஒண்ணும் இல்ல. என்ன பாலினாமியல் ஈக்குவேஷன் x² x³ x⁴ இப்படி எல்லாம் வந்திருக்கிறதும், அந்த 2 ஈக்குவேஷன் வரதும் ax² + bx + c = 0னா அதுக்கு ரூட் b² - 4ac/2a அப்படின்லாம் ஒரு ஃபார்முலா எல்லாம் போடுறோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதெல்லாம் பிரம்மகுப்தர்ல வருது. சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், இந்த குவாட்ரிலேட்டரல், அதோட டயகனல்ஸ் எப்படி, அத எல்லா விஷயங்களும் அவர் சொல்லியிருக்காரு. பிரம்மகுப்தாவும் ஆரியபட்டாவும் நிறைய சொல்லியிருக்காங்க. இத அவங்க மொழிபெயர்த்து அங்க எடுத்துட்டு போறாங்க. சைன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ட்ரிக்னாமெட்ரியில நம்ம சைன் ஒண்ணு படிக்கிறோம். படிக்கிறச்ச முக்கோணத்தை படிப்போம். ஆமா, ஆப்போசிட் ஹைபாட்டன்யூஸ் டிவைட் பண்ணா சைன் வரும்னு போட்டிருக்கோம். யாருடைய ஃபார்முலா? அனாமதேயமா ஒரு ஃபார்முலா இருக்கும். சைன் ஃபார்முலா நியூட்டன் ஃபார்முலா, ஆய்லர் ஃபார்முலா, பைத்தகோரஸ் ஃபார்முலான்னு பேர் சொல்ல மாட்டாங்க. பேர் சொல்லாம நீங்க கணிதத்துல ஒரு எதையாவது கண்டுபிடிச்சீங்கன்னா அது இந்தியன் பேரா இருக்கும், அந்த பேரை காட்டிருக்காங்கன்னு அர்த்தம். எவனோ ஒரு இந்தியன் கண்டுபிடிச்சிருக்கான், ஒண்ணு இந்தியர்களே அந்த பேரை மறந்துருக்கலாம், இல்லன்னா பண்ணிருக்கான், அந்த பேரை எடுத்துட்டு வெறுமை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி கணிதத்துல நிறைய பார்க்கலாம் நீங்க.
சரியா? அந்த சைனுங்கிறது இந்தியால இருந்து போயிருக்கு. இந்தியால ஜான்னு பேரு. ஜான்னா என்னன்னா வில்லுடைய நான். வில் இருக்கு, அதுல நான் கயிறு ஒன்று இருக்கு இல்லையா? கயிறை வச்சுதான் அதுலதான் அம்ப வச்சு நீங்க அந்த அது வில்ல வந்து ஒரு வட்டத்துடைய ஒரு பகுதியா எடுத்துக்கோங்க. வில்லுங்கிறது ஒரு வளைவு. ஆமா. கரெக்டா? வில்லுங்கிறது ஒரு வளைவு. அதை இங்கிலீஷ்ல ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஜியோமெட்ரியில. சர்க்கிள்ங்கிறது விருத்தம், வட்டம். வில்லுக்கு சாப்பம் அல்லது தனுஷ்னு பேரு. அத பூட்டுற நானுக்கு ஜியா அப்படின்னு சமஸ்கிருதத்துல பேரு. இந்த ஜியா எடுத்துதான் வந்து இந்தியால அத சைன் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அந்த ஜா தான் வந்து அந்த 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 ஜாவை ஒரு லைனா எடுத்தீங்கன்னா அந்த அந்த சாப்பம் வளைவு எவ்வளவு வளையறதுக்கு ஒரு மெஷர் வந்து இந்த கோடு, இந்த நான் கோடு. என்ன அத வந்து ஜா அப்படிங்கறத அரபு மொழியில மொழிபெயர்க்கிறத ஜாப் அப்படின்னு ஒரு பாவை சேர்த்துட்டாங்க கடைசியில. ஜாப் ஜேபுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஆ ஊ எல்லாம் ஒண்ணுதான், கிதாபு குத்துபு எல்லாம் ஒண்ணுதான், அவங்களுக்கு உயிரெழுத்து கிடையாது. சரியா? அதனால இந்த ஜேப் அப்படின்ட்டாங்க. ஜேபுன்னா என்ன, நம்ம இன்னைக்கு கூட சொல்றோம் ஜேபி ஜோபின்னு சொல்லுவோம். பொட்டலம், பாக்கெட்டு சொல்றோம் இல்லையா? இது வந்து ஒரு 300 வருஷம் பின்னாடி லியோனார்டோ ஃபிபனாச்சி அப்படின்னு இத்தாலியில இருந்து ஒரு வணிகர் வர்றாரு. அவர் பாக்தாதுக்கு வர்றாரு. பாக்தாது வந்து அந்த ஒரு 7-8 வருஷம் அங்க இருக்காரு. அவங்க மொழியை கத்துக்கிறாரு, அவங்க கணிதத்தை கத்துக்கிறாரு. அவங்க எல்லாம் பிரமாதமா வியாபாரம் பண்றாங்க. இந்த வியாபாரத்துக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய கணிதம், இந்த கூட்டல் கழித்தல், இங்க போடும்போது A+B=C அப்படின்னு போட்டோம்னா அந்த B இந்த பக்கம் மட்டும் என்ன பண்ணுவோம், C-B போடுவோம். அந்த கூட்டலுக்கு இந்த பக்கம், அதாவது ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆயிடும், அந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடும். மல்டிபிளிகேஷன் ஆச்சா அந்த பக்கம் டிவிஷன் ஆகும். அதெல்லாம் சொல்றாரு இல்லையா? இத வந்து ஆரியபட்டர் விபரீதம் அப்படிங்கிறாரு. விபரீதம்னா நம்ம வந்து கொடை சாயறது, மாறுறதுன்னு சொல்லுவோம். விபரீதம்னா என்ன? வட்டி கீழே விழுந்தா விபரீதம். நீங்க நடந்துட்டு இருக்கீங்க, கீழே விட்டீங்கன்னா அதான் சொல்றாரு. நேரம் அடிக்கிறதுக்கு, அதாவது பெருக்க வேண்டியது வகுக்க போனா என்ன அர்த்தம், மேல இருக்கிறது கீழே போச்சுன்னா விபரீதம் அப்படிங்கிறாரு. கூட்டல் கழிக்கல் ஆச்சுன்னா விபரீதம் அப்படின்னு பேசுவார். விபரீதம்னு அதுக்கு பேர் வச்சிருக்காரு. இதையெல்லாம் கத்துக்கிறாங்க. இதை வச்சு கத்துக்கிட்டாங்கன்னா வணிகம் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு அவங்களுக்கு. வணிகத்துக்கு ரொம்ப பயன்படுத்துது. மானியலுக்கு தான் பிரதானமா பண்ணிருக்காங்க. வணிகத்துக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு புரியுது. வருமானம் கட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இதுல வந்து ஒருத்தர் வராரு, அல் குவாரிஸ்மி அப்படின்னு, முகமது இபின் மூசா அல் குவாரிஸ்மி. குவாரசம்னு ஒரு நாடு, இன்னைக்கு உஸ்பெகிஸ்தான் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அன்னைக்கு வந்து அந்த நாட்டுக்கு குவாரசம்னு பேரு. சரியா? நம்ம தமிழ்நாட்டுல வந்து சோழ நாடு, தொண்டை நாடுலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து குவாரசம்ங்கிறது வந்து இன்னைக்கு உஸ்பெகிஸ்தான் ஆயிடுச்சு. அந்த குவாரசம்ல இருந்து வரவர் பாக்தாதுக்கு வந்து அவர் ஒரு பெரிய பண்டிதர். அவர் வந்து இந்த நூல்கள்ல இருந்து சில கோட்பாடுகளை இன்னும் தெளிவா விளக்குறதுக்கு இன்னொரு புஸ்தகம் எழுதுறாரு. அந்த புஸ்தகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா கிதாப் அல் முகாபிலா அல் ஜபர் ஹிந்தி அப்படின்னு பேர் இருக்கிறார். கிதாப்னா புஸ்தகம், அல் முகாபிலா அல் ஜபர்னா பேலன்சிங் அண்ட் காம்பவுண்டிங். அதாவது வந்து இங்க இருந்து அங்க அந்த நம்பர் நவுத்தினா என்ன ஆகும், என்ன இது பண்றதுலாம் என்ன, கூட்டல் கழித்தல் வகுத்தல் இதற்கு எல்லாத்தையும் எப்படி பண்ணணும், என்ன இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்றாரு. சொல்லிட்டு அல் ஹிந்தினா இந்தியால இருந்து வந்தது, இந்த திட்டங்கள்லாம் அதுல இருந்து கத்துக்கிட்டாங்க. இந்த அல் ஜபர் தான் அல்ஜிப்ரான்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம அதை பீஜ கணிதம்னு சொல்லிட்டு இருந்தோம், அவ்யக்த கணிதம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதான் அல் ஜபர்னு பேர் வச்சு இப்ப அல்ஜிப்ரான்னு பேர் வச்சுட்டாங்க. என்ன, இங்க இந்தியால இருந்து போய் பாக்தாதுக்கு போய், பாக்தாத்ல இருந்து பிபோனாச்சியாக இத்தாலிக்கு போய், இத்தாலியில இருந்து பிபோனாச்சியால பிற்காலத்துல லத்தீன மொழிக்கு மாற்றப்பட்டு, லத்தீன மொழியில இருந்து இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மனுக்கு எல்லாம் மாற்றப்பட்டு, அது நம்மளுக்கு திருப்பி வெள்ளக்காரன் வரைச்சா நம்மளுக்கு அல்ஜிப்ரான்னு சொல்லி தரான். இதே மாதிரி இந்த ஜாப் சொன்ன இல்லையா, இந்த நான் சொன்னல ட்ரிக்னாமெட்ரியில சைன், ஜாப்ன்றது வந்து ஜாப்னா பொட்டலம், பாக்கெட்டு. இதுக்கு வந்து லத்தீன மொழியில அவங்க ஜாப் அப்படிங்கறத பாக்கெட்டனே வார்த்தையா எடுத்துக்கிட்டு சைனஸ்னு பேர் மாத்துறாங்க. சைனஸ்னா பவுச். நம்ம மூக்கு ப்ராப்ளம் வச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம், பொட்டலம் மாதிரி இருக்குல்ல. சைனஸ்னா லத்தீன மொழியில சைனஸ் வந்து இங்கிலீஷ்காரன் அஸ் எடுத்துட்டு சைன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். சோ நம்ம இந்தியால இருந்து கடப்பட்ட ஜா வந்து அரபு நாட்டுக்கு போய் ஜாப் ஆகி, லத்தீன மொழியில சைனஸ் ஆகி, சைன் ஆகி, திருப்பி இந்தியாவுக்கு இப்படி மூக்கு சுத்த வந்து நிக்குது. இப்ப நம்ம அதுக்கு ஆரிஜின் தெரியாம அதை சைன் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே எப்படி நம்ம பிரிட்டிஷ் வந்து இங்கேருந்து துணி காட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் மிஷினில் மாற்றி நமக்கு இங்கே மறுபடியும் விற்றாங்களோ, ட்ரெஸ்ஸாக விற்றாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது.
இங்கேருந்து போயிருக்க எல்லாமே நமக்கு அது வந்து நமக்கு சுத்தமாக தெரியலை அப்படிங்கிறது ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இது சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுந்தது. அதாவது பொதுவாக நம்ம இப்படி சொல்லும்போது, இந்தியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கலாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து அழகா சொன்னீங்க. அடுத்ததா சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, குறிப்பா இந்த ஜாதகம், ஜோதிடம், அஸ்ட்ராலஜி தொடர்பான விஷயங்கள்ல பார்க்கும்போது, ஒரு பழைய நூலுடைய பேர் பார்த்தேன். யவன ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அ இந்தியாவுடைய பழைய வானியல்லையும், ஜோதிடத்திலயும் கிரேக்கர்களுடைய, ரோமானியர்களுடைய தாக்கம் ஏதேனும் இருந்ததா? அதற்கு ஏதேனும் ஆதாரங்கள் உண்டா? இருந்திருக்கு. அங்க மற்ற நாடுகளோட அவங்க வந்து உறவு வச்சிருக்காங்க. தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கு. ஆனா எங்கேருந்து எவ்வளவு வந்தது, எவ்வளவு வரல அப்படிங்கிறது தெளிவா இல்ல. 19வது 20ஆம் நூற்றாண்டுல வந்த ஆங்கிலேயர்கள் இங்க ஆராய்ச்சி பண்றச்ச இந்தியாவில ஒண்ணுமே இல்ல. சில பேர் வந்து எல்லாமே இவங்க வந்து கிரேக்கர்கள்ட்ட தான் கத்துண்டாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் கிடையவே கிடையாது. வில்லியம் ஜோன்ஸ் பாரி சில பேரு, ஹென்ரி கோல்ப்ரூக் போன்றவர்கள்லாம் வந்து இல்லையா இதெல்லாம் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல. அல்ஜிபிராவை இந்தியா தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர். வில்லியம் ஜோன்ஸ் சொல்றாரு. இந்தியால இருந்தா அல்ஜிபிரா வந்தது ரொம்ப தெளிவா சொல்றவங்க இருக்காங்க. நீங்க அந்த ராசிகள்லாம் அதாவது வேத காலத்துல வந்து இருக்கிற வேதாங்க ஜோதிஷத்துல வந்து ராசி கிடையாது. மேஷம் ரிஷபம் இருந்தோம்னா ராசி கிடையாது. ஆனா சூரிய சித்தாந்தத்திலையும் பின்னாடி நூல்கள்லயும் ராசி வந்துருச்சு. சோ அதே மாதிரி வார நாட்களும் அதுல பழைய சித்தாந்தத்துல இல்ல, பின்னாடி இது மாதிரி இது வந்திருக்கு. சோ இது வந்து கிரேக்கர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க முதல்ல. ஆனா சுமேரியா போன்ற பிரதேசங்கள்ல ஆராய்ச்சி பண்ணி இப்போ அங்க அந்த சிந்து சமவெளி மாதிரி அந்த பழைய டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் பண்ணும்போது அவங்க வந்து அதோட மிக பழமையா வச்சிருக்காங்க. கிரேக்கர்களே சுமேரியர்கள்ட்ட தான் கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது கும்பம், மீனம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, மேஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட மிக பழைய வார்த்தைகள் சுமேரியால இருந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. சோ இதனால சுமேரியால இருந்து தான் அவங்க வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்தியா வந்து சுமேரியா கிட்ட இருந்து கத்துக்கிச்சா இல்ல பின்னாடி கிரேக்கர்கள் வரைச்ச கத்துக்கிச்சா நம்மளுக்கு அது தெளிவா இல்ல. ஆனா வராகமீரர் சொல்றாரு. வராகமீரர் யவன ரோம வராகமீரர் வந்து ஒரு 18 சித்தாந்தம் இருக்கு. வராகமீரர் பஞ்ச சித்தாந்திகம்னு ஒரு நூல் எழுதுறாரு. அந்த சித்தாந்தத்துல 5 சித்தாந்தத்துல சூரிய சித்தாந்தம், வசிஷ்ட சித்தாந்தம், பைத்தாமக சித்தாந்தம்னு 3 சித்தாந்தம். பைத்தாமகர்னா பிரம்மர் எழுதின சித்தாந்தம். இந்த 3 இருக்கு. இதை தவிர லோமச சித்தாந்தம், பௌலீச சித்தாந்தம்னு 2 இருக்கு. இந்த லோமஷாங்கிறது வந்து ரோமா தேசத்துல இருந்து ஒருத்தவருடைய எழுதினருடைய சித்தாந்தம். ஆனா அவர் சமஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காரு. பாலிசங்கிறதும் ஒருத்தர் கிரேக்க ஆளா இருக்கணும் அப்படின்னு கணிக்கப்படுறது. சரியா? சோ நீங்க இப்போ உஜ்ஜைன் தீர்க்கரேகை கேட்டீங்க. ஆரம்பத்துல உஜ்ஜைன் தீர்க்கரேகையில ஆரம்பிச்சோம். சோ வராமீரர் என்ன ஒண்ணு கிண்டலா ஒண்ணு சொல்றாரு, ஒரு இதை சொல்றாரு, வருத்தத்தோட சொல்றாரு. கணிதத்திலையும் இந்த யந்திரம் பண்றதுலயும் அந்த சாமர்த்தியமான இருக்காங்க இந்த கிரேக்கர்கள்லாம். இதுல இந்த போயும் லேச்சர்களால கிரேக்கர்களுக்கே இந்த மரியாதை கிடைச்சதுன்னா என்ன, பாண்டித்யமும் ஒழுக்கமும் உள்ள பிராமண வானியல் சாஸ்திரங்கள் சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு போற பக்கம் ஒரு லைன் அடிச்சுட்டு போறாரு. என்ன அப்படி ஒண்ணு சொல்றாரு. இந்த ஜாதகம் அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து முக்காவாசி இதுல வந்து அதாவது உங்களுக்கு பிறவி பலன், ராசி பலன் அதெல்லாம் வந்து முக்காவாசி தான் தங்கள்ல இல்ல. வராகமீரர் வந்து அதை ஒரு தனி நூல்ல சொல்றாரு. அதை பிரஹத் ஜாதகம், பிரஹத் சம்ஹிதைன்னு 2 நூல் எழுதியிருக்காரு. பஞ்ச சித்தாந்திக்கத்துல வானியல்ல வந்து கணித விஷயங்கள் தான் மட்டும் எழுதியிருக்காரு. பிரஹத் ஜாதகத்திலையும் பிரஹத் சம்ஹிதையிலையும் இந்த மாதிரி இந்த ராசி பலன் உங்களை இதை பத்தி இதெல்லாம் பத்தி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவருக்கு சில பேர் வந்து பராசர சித்தாந்தம் இல்ல பராசர சித்தாந்தம், கார்க சித்தாந்தம்னு 2 பழைய நூல்கள் இருக்கு. அதுல இருந்து அது ரெண்டும் தொலைஞ்சிட்டு, ஆனா அதுல இருந்து சில சுவடிகள் மட்டும் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து பல இந்த அன்றாட பழக்கம், எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற, எப்போ நாள் குடிக்கிறது, உனக்கு எப்ப வேலைக்கு போற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது வந்து லௌகீக விஷயங்கள்லாம் வந்து சொல்றதுக்கு தகவல்கள்லாம் அதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ஒன்று இருக்கு. உஜ்ஜைன் மெரிடியன்ல சொல்லும் பொழுது ஆரியபட்டரும் வராமீரரும் என்ன சொல்றாங்கன்னா, உஜ்ஜைன்ல சூரியன் உதயமாகும் போது என்ன, சித்தபுரத்துல சூரியன் அஸ்தமனமாகும். சித்தபுரம்னா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய அமெரிக்கா. பூமியுடைய அந்த பக்கம் அஸ்தமம். சூரியன் வந்து உஜ்ஜைன்லயோ லங்காவிலயோ உஜ்ஜைன்லயோ உதிக்கும் அதே நேரம் பூமியுடைய அந்த பக்கம் என்ன வரும், அஸ்தமனமா இருக்கணும். என்ன, சூரியன் அஸ்தமனமா இருக்கும்.
கிழக்க யவக்கோட்டின்னு ஒரு இடத்த சொல்றாரு. யவக்கோட்டியில நம்ம தாண்டி வந்து 4 நாள் போயிருக்கணும். சோ அங்க மத்தியானமா இருக்கணும். ரோமக தேசங்கள்ல மறுராத்திரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ரோமக தேசத்துல அப்போ ரொம்ப தெளிவா இருந்திருக்கு. அதை என்ன சொல்றாரு, நான் அந்த ஸ்லோகத்தை வேணா படிக்கிறேன் நானு. உதயோயோ லங்காயாம் சோ அஸ்தமய சித்தபுர் சவித்துரேவ சித்தபுரேஹே மத்தியாகனோ யவக்கோட்டியாம் ரோமக விஷய அர்த்தராத்திரம் சியாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது ஆரியபட்டர் சொல்லியிருக்காரு. 4 மெரிடியனை சொல்றாரு. இந்தியால இருக்கிற மெரிடியன், உஜ்ஜைன் மெரிடியன் போது உதயம்னா, யவக்கோட்டின்னா நம்ம ஜப்பானுக்கு அந்த கீழ்கடல்ல ஜாவா கூட இருக்கலாம் யவக்கோட்டின்னு அவர் சொல்றது. அதை தாண்டி கீழே கடல்ல மத்தியானமா இருக்கணும். ரோமக தேசங்கள்ல, ரோமக தேசம்னா ஒட்டுமொத்த யூரோப்பையும் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அங்க ராத்திரி இருக்கணும். பூமிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற சித்தபுரம் சொல்றாரு. எங்க இருந்து சித்தபுரம் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுல வந்து அஸ்தமனம்னு சொல்றாரு. சோ அந்த ஒரு தீர்க்க ரேகைன்னு வச்ச ஒவ்வொரு இடத்துக்கும் பிரதேசத்துக்கும் நேரம் அதே சமயத்துல மாறுங்கிற நல்ல ஞானம் அவங்களுக்கு இருக்கு. இதை வச்சுதான் வந்து எக்லிப்ஸ், ரொட்டேஷன், லாங்கிடியூட், லாஸ்டிடியூட் எல்லாம் பண்றாங்க. ஓஹோ, குறிப்பா இந்த உஜ்ஜயினி பத்தி சொன்னனால கேட்குறேன். இப்போ உஜ்ஜைன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மத்திய பகுதி அப்படிங்கிறதுனால அதை எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை வந்து நீங்கள் சொன்னது போல அந்த சூரியன் வந்து அதை தாண்டி போகாது அப்படிங்கிறனால எடுத்துக்கிட்டாங்களா? அதுதான் ஒரு பிரதான காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு புனிதமான ஊர், மிக பழமையான ஊர், புனிதமான ஊர், மகாகால தேவருக்கு சிவபெருமானுக்கே எங்க மகாகாலர் அப்படிங்கிற ஒரு பேர் ஒண்ணு இருக்கிறது. அதெல்லாம் அப்ப இருந்துச்சா நம்மளுக்கு நிச்சயமா தெரியாது, இருந்திருக்கணும். இது ஒரு காரணத்தை சொல்றாரு அவர். ஆரியபட்டர் வந்து சொல்றாரு, வட துருவம் நம்ம சொல்றோம், நார்த் போல்னு சொல்றோம் இல்லையா, மேரு லங்காவிலிருந்து மேரு 90 டிகிரி. அப்ப வந்து ஜாமெட்ரியில நம்ம வந்து டிகிரி, மினிட், செகண்ட்னு சொல்றோம்ல, அத வந்து அம்சம், கலா, விகலா, அதுக்கும் இன்னும் ஒரு பகுதி கீழே லிப்தான்னு சொல்றாரு. அம்சம்னா டிகிரி, என்ன அது 60 நம்ம நீங்க மினிட்னு சொல்றோம்ல, ஒரு டிகிரி 60 மினிட், ஒரு செகண்ட் 60, ஒரு மினிட் வந்து 60 செகண்ட் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு அம்சம் 360 அம்சம் ஒரு வட்டம், 360 டிகிரி அல்லது அம்சம் ஒரு வட்டம், முழு வட்டம். 60 கலா, அதாவது 60 மினிட் அப்படின்னு நம்ம சொல்றத கலான்னு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு தமிழ்ல கூட சமஸ்கிருதத்துல கலான்னா பிரிவுன்னு அர்த்தம். அதாவது வடகலை, தெங்கலை எல்லாம் அதுலதான் அந்த கலா அதுல இருந்தா வருது. 64 கலை அப்படிங்கிறதுலாம் அந்த கலாங்கிறதுல இருந்தா வருது, கலையில தான் வருது. அதாவது ஒரு அம்சத்தை 60ஆ பிரிச்சா அது கலா, 60ஆ பிரிச்சா அதுக்கு விக்கலான்னு பேரு. அந்த விக்கலாவை 60ஆ பிரிக்கலாம், அதுக்கு லிப்தான்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த லிப்தம்ங்கிறதும் கிரேக்க வார்த்தையா இருக்குன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க, இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அது அவ்வளவு டிவிஷன் யூஸ் பண்ணிருக்காங்களா. சோ இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி அதுக்கு அந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட் எல்லாம் வரும். ஏன்னா வானியல்ல எங்க இருக்கு எது இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஆங்கிள் தான் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் இருக்கு, அந்த ஆங்கிள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் காரணமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஆமா, அது அந்த 22.25, அது உஜ்ஜைன் வந்து 22.5 டிகிரி அம்சம் தாண்டி கடக்க இருக்கு, லங்கால இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா. இப்ப நிறைவாக ஒரு கேள்வி, அதாவது நம்ம உஜ்ஜைன்ல ஆரம்பிச்சு இந்தியாவுடைய பழைய பெருமைகள், பண்டைய அறிவியலுடைய சிறப்புகள் என்னென்ன, அது எப்படி உலகுக்கு வந்து உலகமே எப்படி நமக்கு கடன்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடைசியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் வந்து இன்றைய தேதிக்கு, இன்றைய விஞ்ஞானத்திற்கு நம்ம வந்து ஆரியபட்டருடைய சித்தாந்தங்களையோ அல்லது பிரம்மகுப்தருடைய நூல்களோ இன்னைக்கு நம்ம வந்து நவீன அறிவியலுக்கு நம்ம அவற்றையெல்லாம் வந்து பயன்படுத்த முடியுமா? அல்லது வந்து இதெல்லாம் வந்து வெறும் வரலாற்று பெருமை, அதுவே வெறும் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்ல முடியாது நம்ம. அது ஒரு வரலாற்று பெருமை அப்படிங்கிற அளவில் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா? அதை கொஞ்சம் சொல்லணும். ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ யூக்ளிட், பித்தகோரஸ்னு படிக்கிறோம், அது இன்னைக்கும் பயன்படுமான்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானத்துல பல விஷயத்துல படிக்கிறோம். பஞ்சபூதம்னு சொல்றோம், இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணல. இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில வந்து 92 பூதம் பேர் வச்சுட்டோம். நம்ம அக்னி இதெல்லாம் வச்சுக்கல, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அவங்களுடைய வானியல் வந்து அந்த கருத்தை நம்ம வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் இருந்த வானியல் கருத்தை நம்ம மாத்திட்டோம். ஏன்னா வந்து பூமியை சுத்தி கிரகங்கள், சூரியன் சுத்திட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு மனப்பான்மையில அது எல்லாம் இருந்துச்சு.
இங்க பூமியை சூரியன் சுத்துன்னு சொன்னாலும், சூரியனை பூமி சுத்துன்னு சொன்னாலும், அதை வச்சு ஒரு 400-500 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம கிரகணங்கள் எல்லாம் போடலாம், கேலண்டர் போடலாம். 500 வருஷத்துக்கு கூட திருத்தம் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளவுதான். சூரியன் தான் நம்ம சூரிய மண்டலத்துக்கு நம்ம மத்தியில இருக்கு, பூமி அதை சுத்துதுன்னு சொல்றதுல இருந்து, அதுக்கு முன்னாடி இருந்த கிரேக்க, எகிப்திய, சீன, அரேபிய எல்லா சித்தாந்தங்களையும் இதை தூக்கி போட்டு அதை வச்சுட்டு இருக்கும். ஆமா, பூமி தான் ஜியோசென்ட்ரிக்ல இருந்து ஹீலியோசென்ட்ரிக், பூமி தான் மத்தியம்ங்கிறதுல இருந்து சூரியன் தான் மத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி பிரம்மாண்டமா பிரபஞ்சம் இருக்கு, கேலக்சி, கான்ஸ்டலேஷன், யூனிவர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ரைட்டா? சோ அந்த வானியல் கருத்துக்கள் பல மாறிவிட்டன, அந்த அடிப்படைகள் பல மாறிவிட்டன. என்ன ஆனா அந்த லாங்கிடியூட், லாட்டிடியூட் இதெல்லாம் மாறல. ஜோடியாக் யூஸ் பண்றது இன்னும் மாறல. கணிதம் மாறல. நம்ம இன்னைக்கும் அந்த கணிதம் தான் படிச்சுட்டு இருக்கோம். பேரை விட்டுட்டு படிக்கிறோம். நியூட்டனின் விதியை நியூட்டன் இல்லாம படிச்சா கெட்டு போயிடுவோமா? இப்ப சிலப்பதிகாரம் படிக்கிறோம். யார் சிலப்பதிகாரத்தை எழுதினது? யாரு? இளங்கோவடிகள். திருக்குறள் படிக்கிறோம். யார் எழுதினா? திருவள்ளுவர். பேர் சொல்லாம படிச்சோம்னா ஓகேன்னு கேட்டா, நான் உங்க இஷ்டம், வேண்டாம் பேர் சொல்லக்கூடாது, ஔவையார் பேர் சொல்லக்கூடாது, ஆனா மூதுரை படிக்கணும், திருவள்ளுவர் பேர் சொல்லக்கூடாது, திருக்குறள் படிக்கணும், இளங்கோவடிகள் பேர் சொல்லக்கூடாது, படிக்கணும்னு சொன்னா என்ன வேணுமா வேண்டாமான்னு நீங்க தான், சமுதாயம் தான் முடிவு எடுக்கணும். அவங்க பேரெல்லாம் விட்டுட்டு படிச்சோம்னா, நியூட்டன் பிடிக்கல, அவன் பேரை மாத்தி, அவன் பேரை விட்டுட்டு மேல் வேணும்னா பண்ணிக்கலாம். அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 75ல இஸ்ரோ சேட்டலைட் விட்டுச்சு, ஆரியபட்டர், பாஸ்கர் 2 சேட்டலைட் விட்டாங்க. ரோஹிணின்னு ஒரு சேட்டலைட் விட்டாங்க. ஒரு 3 வருஷத்துல ஒரு 3 இந்த நட்சத்திரம் பேரு, கணித மேதைகள் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் பேரே வைக்கலையே. ஒரு 80க்கு அப்புறம் அந்த பேர் வைக்கிறது நிறுத்திட்டு இப்போ இன்சாட் 1, இன்சாட் 2 இங்கிலீஷ்ல தான் பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்? நம்ம மனநிலை, சமுதாயத்தோட மனப்பான்மை எங்க இருக்குன்றது அதை பொறுத்து இருக்கு. நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆகவே நம்ம உஜ்ஜயினில் தொடங்கி பல விதமான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவே நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, போதுமான வரை நம்ம மக்கள் சரியான தகவல்களை தேடி தேடி படிக்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முன்னாடியே சொன்னது போல் ஒரு பக்கம் மிகைப்படுத்துதல் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை பரப்பப்படுது. உண்மை என்பது கருப்பும் கிடையாது, வெள்ளையும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது அப்படிங்கிறது போல் திரு ரங்கரத்னம் கோபு அவர்கள் நமக்கு பல விஷயங்கள் ரொம்ப அழகாக எடுத்து நம்ம சொன்னார். இதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.